வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது அந்த பையன் நம்ம என்னைக்குனா போகணும் கல்லணை டேம் பேர் சௌமியமா நல்லா குண்டா இருக்கும். கரிகால சோழன் கட்டிய கல்லணை அப்படிங்கிறத நம்ம ஸ்டடீஸ்லாம் படிச்சிருப்போம். இன்றைக்கி அந்த கல்லணை டேமை தான் வந்து நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கல்லணை டேம் வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் நியரில் இருக்குது. அண்ட் வந்து தொக்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ எங்கள் ஊர்லேருந்து கல்லணை டேம் வந்து ஆல்மோஸ்ட் 87 கிலோமீட்டர் வருது. ஸோ எங்கள் ஊருங்கிறியம்மா எந்த ஊர்மா நீ அப்படின்னா வந்து நான் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஆவூர் அப்படிங்கிற வந்து ஒரு வில்லேஜ் தான். ஸோ அங்கேருந்து நாங்கள் இப்போ கல்லணை டேமை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். த கிராண்ட் அணைக்கட் கல்லணை டேமுக்கு வந்தாச்சு. கரெக்டாக வந்து ஒரு 5:30 வந்து இங்கே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஒரு சைடு வந்து காவேரி ஆறு அண்ட் அதர் சைடு வந்து வெண்ணாறு. ஸோ இப்போ அந்த நடுவில் இருந்த அந்த ரோடு வழியாக தான் வந்து நம்ம உள்ளே வந்தோம். ஸோ இப்போ அந்த சென்டருக்குள்ளே வந்தோம்னா இதை சுற்றி வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் வச்சு கீழே வந்து தமிழில் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் நல்லா இருந்தது. ஐ திங்க் இதெல்லாமே வந்து இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த வெண்ணாறு சைடு தான் போகிறோம். இது வந்து காவேரி ஆறு. ஸோ வெண்ணாறில் வந்து செம்ம ஃபோர்ஸாக வாட்டர் ஃப்ளோ ஆச்சு. நிறைய வாட்டர் வந்து திறந்து விட்ருக்காங்க. இங்கே காவேரி ஆறில் வந்து அந்தளவுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகலை, கொஞ்சமாக தான் திறந்து விட்ருக்காங்க. அதனாலே வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அங்கே தான் நின்று சர்க்கிள் மாதிரி இந்த ஸ்லைட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பீப்புள்ஸ் வந்து அந்த ஓரத்துலேயே வந்து தண்ணியில் இறங்கி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போனோன்னா ரைட் சைடில் வந்து நம்ம எஜிபிஷன்லலாம் தொட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த செட்டப்பில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இந்த குல்ஃபி அந்த பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து கொள்ளிடமில் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணிவில்லை, அதனால் கொள்ளிடம் ஆறு வந்து தண்ணி இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே வந்தோன்னா கரிகால சோழனோட மணிமண்டபம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்க ஒரு ஹாய் நான் காஃபியே பண்ண மாட்டேது கடிச்சிரும். ஹாய் மங்கி. கரிகால சோழனுடைய மணி மண்டபம் உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்துருப்பீங்க அந்த பெரிய சிலையை, அதாவது கரிகால சோழன் வித் அந்த எலிஃபண்ட்டோட பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. அண்ட் ஆல்சோ உள்ளே வந்தோடனே வந்து ஃபுல்லாகவே பிக்சர்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கீழே. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த டேமோட அண்ட் இந்த கரிகால சோழனுடைய வரலாறு, ஸோ அதை பற்றி தான் அது இருந்தது. அண்ட் வந்து இங்கேருந்து வந்து பேக் சைடு, அதாவது அந்த மணிமண்டபத்தை சுற்றியே வந்து ஒரு கார்டன் ஏரியா மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மணிமண்டபத்துக்கும் உள்ளார வந்து அப்படியே பேக் சைடு நம்ம வந்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கொள்ளிட ஆறு தெரியுது. நான் சொன்னேன் இல்லையா கொள்ளிட ஆற்றுல வந்து தண்ணி இல்லை அப்படின்னு, அப்படியே அதர் சைடில் வந்து ஃபுல்லாக வாட்ரு இருக்குது. பட் இந்த கொள்ளிட ஆறில் மட்டும் வாட்ரு இல்லை, ஏன்னா வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கரிகால சோழனை பார்த்தியா? பார்த்து பேசிட்டு வந்தோம். என்னடி சொல்கிறேன்? பார்த்து பேசிட்டு வந்தியா? என்ன பேசிட்டு கேட்டா நல்லா தான் சொன்னாங்க. அம்மா இப்படி பண்றீங்களேம்மா. ஏய் கடிச்சு சாப்பிடு.
மணிமண்டபம்லேருந்து இப்போது நம்ம அந்த எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் வந்திருக்கோம். எக்ஸிபிஷன்ங்கிறது பெருசாக இருக்கும். பட் இங்கே அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் சும்மா அந்த தொட்டி மட்டும் வச்சுருக்காங்க. தொட்டி அண்ட் சாப்பிட்றதுக்கு ஏதாவது சும்மா அந்த ஸ்நாக் ஐட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. நான் கூப்பிட்டு வந்தப்போ அந்த இதில் தான் வந்து சுற்றி கட்டை கட்டி இருக்கும். அது வந்து நான் புரோட்டா வச்சு சாப்பிட்டேன். அந்த உட்காந்து சாப்பிட்டேன் அதில். ஆமாம். ஆமாம் ஆமாம். காவேரி ஆற்றுக்கும் இந்த சைட்லலாம் இறங்கி குளிக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். அங்கேருந்து அந்த வியூ பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே நாங்களும் 1 by 1 வந்து இறங்கிட்டோம். ஸோ ஏன்னா இங்கே அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து கீழே இறங்கி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்ப இல்லை, ஒரு ஆவரேஜாக தான் தண்ணி இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பீப்புள்ஸ் வந்து கீழே இறங்கினாங்க. இறங்கின எல்லா பீப்புள்ஸுமே வந்து உள்ளாரெல்லாம் போகல, இந்த ஃப்ரண்ட்லேயே நின்று குளிச்சுட்டு அப்படியே ஏறி போயிட்டாங்க. ஸோ நாங்களுமே அங்கே தான் நின்று குளித்தோம். ஸோ நானுமே அங்கே கொஞ்ச நேரத்தில் நானும் இறங்கி கொஞ்ச நேரம் காலையாவது நடப்போம்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். ஸோ அங்கேயே அந்த டேம் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு இருட்டுற டைம் வரையும், அந்த நிலா வர டைம் வரையுமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஸோ சூப்பராக இருந்தது, ஜாலியாக போச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். அண்ட் குளிக்கிறேன்ட்டு போய் உள்ளெல்லாம் போய் இறங்கிடாதீங்க. ஸோ A few moments later. எப்படி இருக்கு தோசை? என்னது ஆனியன் தோசை. வேணுமா?